நான் சுண்டல் மசாலா செய்ய போகிறேன். இது சுண்டலை அவிச்சு வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் மசாலாவாக அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன், இது போட்டிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், இது கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிச்சு, இதை போடுறேன், மசாலாவை அரைச்சதை போடுறேன். போட்டு நல்லா கிண்டிடுங்க. எல்லாமே இதுலேயே இருக்குது. கொஞ்சம் நல்லா நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் நல்லா பச்சை மிளகா வாடை போனோன்னா இந்த சுண்டலை போட்டுடலாம். இந்த மசாலா சுண்டல் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சுண்டலை இதில் போட்டுடலாம். இதில் அவிச்சு உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கேன். நல்லா அவிஞ்சிருச்சு. அவிஞ்சோடனே இதில் போட்டுருங்க. பரட்டி எடுத்து சாயங்காலத்தில் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சும்மா இருக்கிற நேரத்தில் அவிச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. நல்லா வத்திடுச்சு, பார்த்துக்கோங்க. இதை சாயங்காலத்தில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனே அமைக்கிடுங்க. தேங்க்யூ.